எடுத்துக்கிற விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். முக்கியமாக அண்ணன் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவிச்சவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர். அதுபோல் அம்பேத்கருடைய நூல்களை எல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு தமிழ்ல கொண்டு வந்துருக்கிறோம். அனைவரும் படிக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதார விடுதலை உறுதி செய்ய அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க போற நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுவதற்கு அண்ணல் அம்பேத்கர் அயநக உயர்கல்வி திட்டம்னு இப்படி பல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வர்றார். இன்னைக்கு நம்முடைய இந்தியாவை பாதுகாக்கணும்னா அது அம்பேத்கர் பெரியாருடைய கொள்கைகளால் மட்டும்தான் நிச்சயம் முடியும். சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேர் பேசியிருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியார் மட்டும்தான் நமக்கு யார் எதிரின்னு சரியா தெளிவா அடையாளம் காட்டினாங்க. குறிப்பா எதிரிகளை தமிழர்கள் கரெக்டா அடையாளம் கண்டிக்கிறதுனாலதான் பாசிச சக்திகளால தமிழ்நாட்டை இன்னைக்கு வரைக்கும் தொட்டு கூட பார்க்க முடியல, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் சமத்துவத்தையும் கல்வியையும் ரெண்டையும் வலியுறுத்தினார். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்கள் அனைத்தும் சமத்துவத்திற்கும் கல்விக்குமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற திட்டங்கள். மகளிருக்கான விடியல் பயண திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கான காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், மாணவர்களுக்கான நான் முதல்வர் திட்டம், இப்போ 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம், எல்லாத்துக்கும் மேல